பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரோடு எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தையும் மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடையினுடைய பக்தர்களே, இதோ இன்று இயேசு தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களுள் ஒருவரான புனித யாக்கோபு இவருடைய விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு 3 ஆண்டுகள் பயிற்சியை எடுத்துக்கொண்டு இயேசுவை முழுவதுமாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தன்னுடைய விசுவாச வாழ்வு இதுதான் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த புனித யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையே இறைவனுக்காக அர்ப்பணித்தார். வாளால் வெட்டுண்டு ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்தார், மறை சாட்சியாக இறந்தார். அது நமக்கெல்லாம் மீட்பின் வாழ்வுக்கு வழிவகுத்தது. நமக்கெல்லாம் உதாரணமாக எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதுதான் வெள்ளிடை மலை. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாமும் அழைக்கப்பட்ட சீடர்கள், இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய உண்மையான சீடர்களாக வாழவும் அவருக்காக பணி செய்யவும் இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாமல் இறைவன் எதிர்பார்க்கின்ற அந்த பணியினை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, கொண்டு இறங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்
திருத்தூதர் பவுல் கொழுந்திற்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலை ஆண்டவர் மாற்றின போது கனவினை போல் அது நமக்கு புதிராயிருந்தது. நமது முகங்கள் மகிழ்ச்சி கண்டது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஜெபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, 2015ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லவ்தாத்தோ சி என்ற ஒரு திருமடலை திரு அவைக்கு அர்ப்பணித்தார். அது அவருடைய 2வது திருமடல். இதனுடைய தமிழாக்கம் என்ன என்றால், இறைவா உமக்கே புகழ் என்ற தலைப்பின் கீழ் இந்த திருமடல் அமைந்திருக்கிறது. லவ்தாத்தோ சி, இறைவா உமக்கே புகழ். இந்த திருமடலிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகுக்கு எடுத்து சொன்ன கருத்து என்னவென்றால், இந்த உலகம் என்பது ஒரு பொதுவான வீடு என்று சொல்லுகிறார். இந்த கண்ணோட்டத்தை நாம் சிந்திக்கிற பொழுது இதனுடைய முழு அர்த்தம் நமக்கு தெரியும். எத்தனை அழகிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த உலகம் என்பது ஒரு வீடு, பொதுவான வீடு, எல்லாருக்கும் சொந்தமான வீடு. இந்த ஒரு வரியிலே நாம் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவென்றால், எவ்வாறு நமது வீட்டை பத்திரமாக சுத்தம் செய்து நல்ல முறையிலே வைத்து கொள்ளுகிறோமோ
அதே போன்று இந்த உலகம் என்ற பொதுவான நமக்கு எல்லாருக்கும் சொந்தமான இந்த வீட்டை பாதுகாக்க வேண்டியது, பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த திருமடலின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த இயற்கை வளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இயற்கை வளங்களை நாம் நமக்கு பயன்படுத்தி கொண்டு எதிர்கால சந்ததிக்கும் நாம் அதை கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று இங்கே திருத்தந்தை அவர்கள் இந்த திருத்தூதர் மடலிலே சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ இறைவனும் இன்று அழைக்கிறார். இந்த உலக வாழ்விலே ஆண்டவரால் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் மீது அதிகாரத்தை கொடுத்து, இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் மீதும் அதிகாரத்தை கொடுத்து, இயற்கைகளின் மீது அதிகாரத்தை கொடுத்து, இதை நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த ஆண்டு அனுபவிப்பது என்பது ஒரு பயனுள்ள விதத்திலே நாம் அதை அனுபவிக்க வேண்டும். உதாரணமாக, சிறிய உதாரணம்தான் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று, தண்ணீரை மிச்சப்படுத்துங்க. இயற்கையை நீங்கள் இயற்கையை சீரழிக்காதீர்கள், மரத்தை வெட்டாதீர்கள் அனாவசியமாக. இந்த இயற்கையை நாம் தொந்தரவு பண்ணுகிற பொழுது இதை நமக்கு இந்த வீடு ஒரு தூய்மையான வீடாக, ஒரு குளிர்ந்த வீடாக, நமக்கு உகந்த வீடாக இருக்க முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த இயற்கையை சரிவர பயன்படுத்தி கொண்டு எதிர்கால தலைமுறைக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டியது, கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இறைவன் இன்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது கடவுளால் படைக்கப்பட்டு இந்த உலகத்திலே எல்லா ஆதிக்கத்தையும் பெற்றாலும் நாம் இந்த உலகத்தினுடைய ஒரு அதிபதி அல்ல என்பதை நினைவு கூற வேண்டும். நாம் அனைவரும் பணியாளர்கள் என்பதை இறைவன் என்று நமக்கு எடுத்து கூறுகிறார், நம்முடைய சிந்தனைக்கு அறிவுறுத்துகிறார். நாம் அனைவரும் பணியாளர்கள். யாரையாவது கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் இந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். இன்னொருத்தர் கேட்டால் நீங்கள் வெளிநாட்டில் என்ன செய்கிறீங்க? நான் அந்த பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னவோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பதவிகள் இறைவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. நம்முடைய ஊரிலேயே பார்க்குறோம், ஒரு சின்ன சின்ன பதவியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த பதவியில் இருக்கிறேன், பெருமை அடித்து கொள்ளுபவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்னால் அனைவரும் சமம். நீ எத்தகைய பதவி என்பது அந்த பதவியை கொடுக்கின்றது, அந்த பணியை செய்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய பதவி சுகம் காண்பதற்காக அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பணியாளர்கள், ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை, ஆண்டவர் கொடுத்த பணியினை செய்வதுதான் நம்முடைய பணியாக, தலையாய பணியாக எண்ணி பார்க்க வேண்டும். நீ இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு ஊழியனாக இருக்கலாம், வேறுபாடு இல்லை. உனது பணி ஆண்டவரால் பணிக்கப்பட்ட பணி இதுதான் என்பதை நீ திறம்பட செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மையான பொறுப்புள்ள ஒரு மனிதனுக்கு அழகு என்பதை ஆண்டவர் என்று நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய தோட்டத்திலே இந்த உலகம், இன்னொன்று ஒரு உவமையாக சொல்லுகிற பொழுது, இந்த உலகம் என்பது இறைவனுடைய திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்திலே நாம் அனைவரும் ஊழியர்களாக, பணியாளர்களாக நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் ஊழியர்கள், பலனை தரக்கூடியவர்களாக நமது பணி அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் அருட்கொடைகளின் நல்ல பணியாளர்களாய் இருங்கள். கடவுளின் அருட்கொடைகளின் நல்ல பணியாளர்களாய் இருக்க வேண்டும்.
கடவுள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு அருட்கொடைகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே அதற்குரிய தூய்மையான, உண்மையான, நேர்மையான, பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தை கட்டி காக்க வேண்டும், பணியாளனாக ஊழியம் செய்ய வேண்டும். அதன் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தை சேரும், இந்த உலக மக்களிடத்திலே சேரும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பணியினை செய்கிறார்கள். அம்மா சமைக்கிறாங்க, அப்பா வேலைக்கு போய் வருமானத்தை ஈட்டுகிறார்கள், பாட்டி ஜெபிக்கிறார்கள், மகன் படிக்கிறான், மகள் வீட்டை சுத்தம் செய்கிறாள். இப்படியாக ஒவ்வொரு பணியையும் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி என்றால், இதில் யார் முக்கியம் அப்படின்னு கேள்வி எழுகிறது. அப்போது அந்த குடும்ப தலைவரிடத்திலே இந்த பையன் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இப்போது அம்மா சமைக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்ன ஆகுது? அந்த குடும்பம் பட்டினியால் வாடுகிறது. அப்பா வருமானத்தை ஈட்டாமல் இருந்தால் அங்கே நிலைகுலைந்து விடுகிறது அந்த குடும்பம். அதே போன்று பாட்டி ஜெபிக்காமல் இருந்தால் அங்கே அமைதி இல்லை, குழப்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போது இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு பணியும், ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பணியானது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் உடலாக இருக்கிறோம், தலையாக இயேசு கிறிஸ்து நம்மிலே இருக்கிறார். கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அதில் எனக்கு கை வேண்டாம், கால் வேண்டாம், இல்லை எனக்கு கிட்னி வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு உறுப்பும் இணைந்தது தான் ஒரு உடலாக இருக்கிறது, மனிதனாக நாம் வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட உடல் உறுப்புகளாக இருந்து நமது பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதல் பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாம் அனைவரும், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற ஒரு பெரும் பெயரை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். இறைவனுடைய பேறு பெற்ற மக்கள். கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கின்ற இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்றால், நம்மை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பதுதான் உங்களுடைய பணி என்று சொல்லுகிறார். எனவே நம்மை உயர்த்தி இருக்கின்ற அந்த கடவுள், இந்த பணியினை செய், நற்செய்தி பணியினை செய், சாட்சியமாக வாழ்ந்து இந்த உலகத்தை பண்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலனளிக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, ஆண்டவருக்கென்று மனமுவந்து இந்த பணியினை செய்ய வேண்டும். ஏனோ தானோ அப்படின்ற ஒரு மனநிலையிலே அல்ல, மாறாக மனமுவந்து இந்த பணியினை செய்ய வேண்டும். அவனுக்கு ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கலாம், அல்லது மேலே ஒரு பதவியில் இருக்கலாம். எந்த பதவியும் ஆண்டவருக்கு முன்னால் எல்லாமே சரிசமம்தான். அதை வச்சுக்கிட்டு பெருமை அடிப்பதோ தம்பட்டம் அடிப்பதோ கூடாது. அவ்வாறு நாம் செய்தால் ஆண்டவரால் அவமதிக்கப்படுவோம், ஆண்டவரால் அந்த நீதி தீர்ப்புக்கு உள்ளாகுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே இப்படி நாம் பணி செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும், மனமுவந்து செய்ய வேண்டும். கூலிக்காக அல்ல, அன்புக்காக, இறைவனிடத்திலே கொண்டிருக்கிற அன்புக்காக நாம் செய்ய வேண்டும். எந்த பணியாக இருந்தாலும் சரி, திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இது அல்ல நமது பணி. எங்கே பணி செய்கிறோமோ அங்கே ஆண்டவருக்காக, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்புக்காக நாம் பொறுப்புணர்ந்து ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இந்த உலகத்தை கட்டி காக்க வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். நீதியின் மகனாக, உண்மையின் மகனாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே நாம் விழித்திருந்து பணி செய்ய வேண்டும். எல்லாத்தையும் செய்து முடித்த பிற்பாடு, இதுதான் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விழித்திருக்கும் பணியாளர்களாக நீங்கள் இருங்கள். ஒரு தலைவன் நீ இதை செஞ்சுட்டு இருப்பா அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு வராரு. வரும்போது அவன் தூங்கிட்டு இருந்தானா என்ன ஆகும்?
அவனுடைய பணி காலி ஆயிடும். சரியான பொறுப்புள்ள மனிதனாக இல்லை என்பதை அவன் சுட்டி காட்டுவான். எனவே அவனிடத்தில் எல்லாருக்கும் இதை சொல்லுகிறார், விழித்திருக்கும் பணியாளர்களாக உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நேர்மையோடும் உண்மையோடும் இந்த பணியை செய்யுங்கள். எங்கு செய்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் இருக்கின்ற பொழுது. அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாதார். அடுத்தவன்கிட்ட எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியாவது சேர்த்து கொண்டு போயிடணுண்டா அப்படின்ட்டு நினைக்காத. எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவார் ஆண்டவர். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நல்ல பணியினை செய்கிற பொழுது செய்து முடித்த பின்பு நாம் எத்தகைய ஒரு மனநிலையிலே இருக்க வேண்டும் என்பதை லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று அந்த ஓமையின் வாயிலாக பணி செய்கின்ற எத்தகைய பணியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பொறுப்பை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அவ்வளோதான். ஐயோ நான் இவ்வளோலாம் செஞ்சேன் ஃபாதர். எவ்வளோ செஞ்சான்னா, எனக்காக செஞ்சா இல்லை, இல்லை மற்றவங்களுக்காக செஞ்சா இல்லை, கடவுளுக்காக நாம் செய்கிறோம், கடவுளுக்காக செய்கிறோம். அதை தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது. நான் தான் ஃபாதர் செஞ்சேன், நான் தான். ஒவ்வொரு பங்குக்கும் போகும்பொழுது சொல்லுகின்றவர்கள் நிறைய பேர், ஃபாதர் நான் தான் ஃபாதர் இந்த கோயிலையே கட்டினேன். அப்போ எத்தனை பேரையா கட்டினீங்க அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் நான் ஃபாதர் நான் ஃபாதர். தற்பெருமை கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று உங்களுக்கு சொல்கிறது மட்டுமல்ல, குருக்களுக்கும் அதுதான். யாருமே நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. என்னடா ஃபாதர் மக்களையே சொல்லிகிட்டு இருக்காரு. குருக்களும் யார் இந்த உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பெருமை பாராட்ட வேண்டும், ஆண்டவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும். அவர் செய்தார், நான் கருவியாக இருந்தேன் என்பதைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய தற்பெருமைக்காக சொல்லிக்கொண்டு திரியக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எனவே எங்கள் கடமையைத்தான் செய்தோம், கடவுளின் பணியாளர்களாக நாங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை நாம் பெற வேண்டும். அத்தகைய உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித யாக்கோபு திருத்தூதர், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். ஜெருசலேமிலே அவர் இறந்தார், வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆண்டவருக்கு உரிய பணியினை செய்தார். ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக இருந்தார். ஆண்டவருடைய அந்த மீட்பின் பணியை செய்ததினால் இன்று அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதே போன்று நாமும் நல்ல பணியாளர்களாக, உண்மையுள்ள பணியாளர்களாக, ஆண்டவருக்கு உகந்த பணியாளர்களாக வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசி பெற்ற மக்களாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். அத்தகைய நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. சகோதர சகோதரிகளே, உங்களோடதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை ஏன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர் மட்டும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்விப்பதாக. ஆமென்.
செய்யுங்கள் என்றார் இயேசு. நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளினின்றும் துயர்களினின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை என்றும் ஆசிர்வதித்து தம் பேரன்பில் உங்களை காப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகு உள்ளவளாய்
சூரியனைப் போல் ஒளி உள்ளவளாய் விடிய காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழ்ச்சிக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகத்துடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புகள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்காகவும் அன்னையின் மகிமைக்காகவும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மன விருப்பத்தை அவர் உமக்கு தந்தருளுவார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வி ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக செபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this holy sacred liturgy through the Strain Web TV. இப்பொழுது தனிப்பட்ட நமது தேவைகளை மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நம் அனைவரின் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவராகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்றும் உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அணியின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாழ்க எம் அன்னையே, அன்பின் அரசியே, வாழ்க இனிமையே, வாழ்க எம் நம்பிக்கையே. வாழ்க எம் அன்னையே, அன்பின் அரசியே, வாழ்க இனிமையே, வாழ்க எம் நம்பிக்கையே. தேவையின் மக்கள் தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறி அழுதோம். பெருமூச்செறிந்தோம். கருணையின் குருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே கன்னி மரியே. வாழ்க எம் அன்னையே, அன்பின் அரசியே, வாழ்க இனிமையே, வாழ்க எம் நம்பிக்கையே. ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவளே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை எம் இரு வாழ்வின் இரு